தந்தை மைந்தன் தூயாமையின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கால வேளையில் உங்கள் யாவரையுமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆராதனைக்கு ஆர்வமாக ஆண்டவருடைய நாம் மகிமைக்காகவும் நாம் யாவருமாக இணைந்து பாமாலைகளில் 320ஆம் பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலைகளில் 320ஆம் பாடல். என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார். ஓர் காலும் என்னை கைவிடார், நேர்பாதை காட்டி போகிறார். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். கார்மேகம் வந்து மூடினும், சீர்ஜோதி தோன்றி வீசினும், என் வாழ்வு தாழ்வில் நீங்கினார், என்றைக்கும் முன்னே போகிறார். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். மெய்ப்பாதை காட்டி பின் செல்வேன், தெய்வீக கையால் தாங்குமே. எவ்வீக்கினம் வந்தாலும் நீர் இவ்வேளை முன்னே போகிறீர். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். ஒப்பற்றவும் காருண்யத்தால் இப்பூமி பாடு தீருங்கால், நீர் சாவை வெல்ல செய்குவீர், பேரின்பம் காட்டி முன் செல்வீர். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்து விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் யாவருமாக அமைதியாக இருந்து நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் உண்மைக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிவிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இந்த தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. கண்ணீர்
இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டின் பகுதி யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 துவக்கம் 32 வரை, சங்கீதம் 42, நிருப பாடம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவக்கம் 26 முடிய, நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவக்கம் 21 முடிய குடும்பமாக இணைந்து திருமறை பாடங்களை வாசிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யாவருமாக இணைந்தவாறு கீர்த்தனைகளில் 99ஆம் பாடலை நாம் பாடுவோம். ஆவியை அருளுமை சுவாமி. கீர்த்தனைகளில் 99ஆம் பாடல். ஆவியை அருளும்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாழும் தூய ஆவியானவரே, வாஞ்சையோடு காத்திருக்கின்ற எங்களோடு நீர் பேசியவர்களுமாறு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். உங்களுடைய வல்லமையை நான் நிரப்பி எங்களுடைய வறுமையை போக்கி நிறைவாய் எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்றும் இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், The Promise of the Holy Spirit. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி இவரை குறித்து நாம் திருமறையில பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக நம்முடைய நற்செய்தி வேத பகுதியிலே 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று தேற்றரவாளன், மற்றொன்று சத்திய ஆவி, a comforter and a spirit of truth. 2 சிறப்பான பெயர்களை நாம் கவனிக்கின்றோம். கம்ஃபர்டர் என்று சொல்லி கவனிக்கின்ற பொழுது, இந்த பெயர் பரிசுத்த யோவான் நற்செய்தி நூலில் மாத்திரம் இடம்பெறுகின்றது. கம்ஃபர்டர் என்பதற்கு துணையாக வருகின்றவர், someone who comes alongside to assist என்பதாக. ஒருவேளை சாதாரணமாக கம்ஃபர்ட் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆறுதல் என்று சொல்லி நாம் பொருள் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி someone who comes alongside to assist என்கின்ற அர்த்தத்தையும் இங்கு நாம் கவனிக்கின்றோம். நமக்கு துணையாக நம்மோடு வருகின்றவராக இருக்கின்றார் என்கின்ற பொருள்பட இந்த வார்த்தை இடம்பெறுகின்றது, தேற்றரவாளன். ஒருவேளை ஆங்கிலத்திலே கம்ஃபர்ட் என்கின்ற வார்த்தை லத்தீன் மொழியின் வார்த்தைகளை கவனிக்கின்ற பொழுது 2 வார்த்தைகள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. வித் ஸ்ட்ரெங்த், அதாவது நம்மோடு நமக்கு துணையாக வருகின்றவர், நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார், நம்மை உற்சாகப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். someone who strengthens us to face life situations, someone who encourages us to face the life challenges, someone who motivates us, நம்மை உற்சாகப்படுத்துகின்ற, நம்மை ஊக்குவிக்கின்ற, நம்மை பலப்படுத்துகின்ற ஆவியானவர் தேற்றரவாளன் என்று சொல்லி நாம் பொருள் புரிந்து கொள்கின்றோம். எனவே 2 பெயர்கள், தேற்றரவாளன், மற்றொன்று சத்திய ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்கு பதிலாக கிரியை செய்யாமல் நமக்குள் அவர் கிரியை செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் திருமறையிலே கற்றுக்கொள்கின்றோம். The Spirit of God, the Comforter, He does not work instead of us, but He works inside us. மிக அருமையான ஒரு சத்தியம். திருமறையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்களை நாம் கவனிக்கின்ற பொழுது மிக முக்கியமான சிறப்பான ஊழியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். எவ்விதமாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர் செயல்படுகின்றார் என்று சொல்லி நாம் கவனிக்கின்ற பொழுது, முதலாவதாக இந்த தூய ஆவியானவர், தேற்றரவாளன் ஆற்றல் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். He is a spirit that empowers the believers, the followers of the risen Lord Jesus. அவ்விதமாக நாம் கவனிக்கின்ற பொழுது நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்திலே உரையாடுகின்ற பொழுது அவர் கூறுகின்ற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகின்ற பொழுது
நான் செய்கின்ற காரியங்களை நீங்களும் செய்வீர்கள், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இந்த வசனம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை காட்டிலும் நாம் பெரிய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும் என்பதாக அல்லாமல் இது ஊழியத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். The basis of this very blessing is a mission. எனவேதான் அவர் கூறுகின்றார், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரையிலும் எல்லா இடங்களிலும் சென்று என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகின்ற பொழுது நீங்கள் எல்லா இடத்திலும் பரவி சென்று என்னுடைய சாட்சிகளாய் நிற்பீர்கள். இதுதான், this is the way the spirit of truth, the spirit of God, the comforter empowers the believers, the followers of the risen Lord Jesus. முடங்கி இருந்த சிலர்களை பார்த்து வல்லமை கொடுத்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை கை தூக்கி எழுப்புகின்ற இயேசுவானவர் கூறுகின்ற இந்த வார்த்தை, நீங்கள் உலகத்தின் எல்லா இடங்களிலும் சென்று என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீர்கள். It is a spirit that empowers the believers. ஆற்றல் பெற செய்கின்றதாக பரிசுத்த ஆவியானவர் அவ்விதத்தில் கிரியை செய்கின்றவராக இருக்கின்றார் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே. இரண்டாவதாக நாம் கவனிக்கின்ற பொழுது ஒரு சிறப்பான ஒரு ஐக்கியத்தை அனுபவிக்க செய்கின்றவராக இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். இறை மக்கள் இறைவனோடு ஒரு சிறப்பான மேலான நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை அருளை நாம் பெறுகின்ற பொழுது, the spirit that enables us to experience a union with the risen Lord. இந்த ஐக்கியத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது it comes as a deepest reassurance for the troubled hearts. பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் துவக்கம் வருகின்ற வார்த்தைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த கடைசி கட்டத்திலே சீடர்களோடு உரையாடி அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே அவர் உரையாடுகின்ற இந்த வார்த்தைகள், this is a farewell discourse என்று சொல்லி ஆங்கிலத்திலே கூறுகின்றார். அவ்விதமாக கலங்கியிருந்த உள்ளங்களுக்கு மீண்டுமாக அவர்களை ஊக்குவிக்கத்தக்கதாக அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற விதத்திலே இயேசுவானவர் அவர்களை பார்த்து உரையாடின இந்த வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் விசுவாசிகளாகிய அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. இறைவனோடு நெருங்கிய ஒரு ஐக்கியம். 14ஆம் அதிகாரம் துவக்கம் 17 அடங்கிய 17ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்விதமாக இறைவன் மீது விசுவாசத்தோடு இருக்கின்ற இறை மக்கள் இறைவனோடு நெருங்கிய ஒரு ஐக்கியத்தில் அந்த ஐக்கியத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி ஆழமான சத்தியத்தை இங்கு இயேசுவானவர் வெளிப்படுத்துகின்றார். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அருளை ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்ற பொழுது இந்த ஐக்கியத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன், உங்களுடனே வருவேன், உங்களை நான் திக்கற்றவராக விட்டுவிடேன், உங்களிடத்தில் வருவேன். என்னில் அன்பாயிருக்கின்றவர் என்னுடைய பிதாவிடத்திலும் அன்பாயிருக்கின்றார், நாங்கள் வந்து அவரோட வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இவ்விதமாக இந்த 14ஆம் அதிகாரம் துவக்கம் அடிக்கடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்ற இந்த உறுதியான வார்த்தைகள். He talks about the union of the believers with Godhead on a higher level, on a deeper level, very intimate relationship that a believer, a follower of the risen Lord Jesus would experience because of the grace of the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தை அருளை நாம் பெறுகின்ற பொழுது இந்த விதமான ஒரு ஐக்கியத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். இணக்கமில்லாத ஒரு ஐக்கியம்.
It is an intimate relationship, unprecedented parallel that we see in this relationship. And இந்த ஒரு ஐக்கியம், இந்த ஒரு நெருக்கமான ஒரு உறவு நமக்கு வாழ்வு தருகின்ற உறவாக இருக்கின்றது. நான் பிழைத்திருக்கின்றேன், ஆகவே நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you also will live. நம்மை வாழச் செய்கின்ற ஒரு ஐக்கியமாக, நமக்கு புது வாழ்வு தருகின்ற ஒரு உறவாக, மேலான நித்தியமான நிலையான ஒரு உறவை இங்கு நாம் கவனிக்கின்றோம். மாத்திரமல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்ல போகின்றார், அவர்களை விட்டு கடந்து போக போகின்றார். ஆனால் அந்த ஒரு கடந்து போகின்ற கட்டாயம் அவர்களுக்கு மீண்டுமான ஒரு நம்பிக்கை கொடுக்கிற நிலையிலே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் கடந்து போகின்ற பொழுது மீண்டுமாக நான் வருவேன் என்று சொல்லுகின்ற அந்த வாக்குத்தத்த வசனம். The going away of Lord Jesus was to give the disciples, the believers, the followers, the reassurance of the reunion. மீண்டுமாக நான் வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், எங்களோடு நீங்கள் இருப்பீர்கள், உங்களோடு நாங்கள் இருப்போம் என்கின்ற ஒரு உயர்வான ஒரு ஐக்கியத்தை இங்கு வெளிப்படுத்துகின்றார். பரிசுத்த ஆவியானவர் வழியாக இந்த ஒரு ஐக்கியத்தை விசுவாசிகளாகிய நாம் அனுபவிக்கின்றோம். கலங்கியிருந்த உள்ளங்கள், ஏங்கியிருந்த உள்ளங்கள் இப்பொழுது இறைவன் வாசம் செய்கின்ற ஒரு ஸ்தலமாக மாறுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். நாங்கள் வந்து அவர்களுக்குள் வாசம் செய்வோம். They were disturbed by the going away of Jesus. They were disturbed that Jesus is going to part with them. But that troubled hearts would in turn be transformed into a heart, a dwelling place of the risen Jesus. அருமையான ஒரு உறவை இங்கு நாம் கவனிக்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அமிதமான உறவின் வழியாக இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை இங்கு நாம் கவனிக்கின்றோம். அந்த ஐக்கியத்தில், அந்த நெருங்கிய ஒரு உறவில் நாம் புது வாழ்வு பெறுவது மாத்திரமல்லாமல் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற பிளவானது, துண்டிக்கப்பட்டிருந்த பிளவானது மீண்டுமாக இணைக்கப்பட போகின்றது. The gulf between the Holy One and the sinner, the Creator and the Created One, is going to be bridged because of the blessing of the Spirit of God, the indwelling Spirit of God inside of the believer. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே வாசம் செய்கின்ற நிலையிலே இந்த ஐக்கியத்தின் வழியாக நாம் இறைவனோடு துண்டிக்கப்பட்டிருந்த உறவு புதுப்பிக்கப்படுகின்றதை இங்கு நாம் கவனிக்கின்றோம். அதோடு கூட நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஐக்கியத்தின் வழியாக there is a new revelation. பிதாவிடத்தில் அன்பு கூறுகின்றவர்கள் என்னிடத்தில் அன்பாயிருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் பிதா அன்பாயிருக்கின்றார், அவர்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தெரிந்து முறைக்கின்ற வார்த்தை 21ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம். I will reveal myself to those who love my Father. My Father loves them, and to them I will reveal myself. முற்றிலுமாக தன்னை வெளிப்படுத்துகின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு அனுபவம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றவராக, போதிக்கின்றவராக அவர் இருக்கின்றார். It is the Spirit of God who instructs us, who guides us into all the truth. எல்லா சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். இயேசுவானவர் போதித்த எல்லா சத்தியங்களையும் நமக்கு அவர் நினைவூட்டுகின்றவராக இருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்துகின்றவராக அவர் இருக்கின்றார். அவ்விதமாக வழிநடத்தப்படுகின்ற நாம் we are expected to live in the Spirit, walk
in the Spirit and exhibit the fruit of the Spirit. பரிசுத்த சத்திய ஆவியானவருடைய போதனைகள் இயேசுவானுடைய போதனைகளுக்கு எதிர்மாறாக இல்லை. மாறாக நானே வழியும் சத்தியமாக இருக்கின்றேன் என்று சொன்ன சத்தியமாகிய இயேசுவானவரை சத்திய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். உம்முடைய வேதமே சத்தியம் என்கின்ற அந்த இறைவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை சத்திய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். அவ்விதமான ஒரு வெளிப்படுத்துதல், அவ்விதமான ஒரு போதனை விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகின்றோம். It is in obedience that we experience the blessings of the Spirit of God. கீழ்ப்படிதலின் வழியாக பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் துவக்கம் நாம் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகின்றவர்கள் என் மேல் அன்பாயிருக்கின்றார்கள், அவர்களில் என் பிதா அன்பாயிருக்கின்றார். என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்கின்றவர்கள் அவர்களுக்கு இந்த தேற்றரவாளுடைய ஆசீர்வாதத்தை தந்தருளுமாறு பிதாவிடத்திலே நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லி இயேசுவானவர் உரைக்கின்ற வாக்குத்தத்தம். என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற பொழுது அப்பொழுது என்னுடைய பிதாவிடத்திலே நான் வேண்டிக் கொள்வேன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேற்றரவாளனை தந்தருளுவார். The condition is that the believer, the follower, is called to obey, led by the Spirit, to live in the Spirit, to walk with the Spirit, and to bear the fruit of the Spirit. அதுதான் பவுலடிகளார் அருமையாக எழுதுகின்றார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் எழுதுகின்றார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு ஏற்றபடியான உங்களுடைய வாழ்க்கை, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம் என்று சொன்னால் ஆவியின் கனி வழியாக அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். If you are born in Christ, if our lives are in Christ, it has to be manifested through the fruit of the Spirit. Led by the Spirit, we are called to live according to what the Spirit teaches us, instructs us and guides us. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், பொறுமை என்று சொல்லுகின்ற இந்த ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. இதுதான் விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற சத்தியம். And it is not anything other than that. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது நாம் இந்த சத்திய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்றோமோ அங்கு இறைவனுடைய சித்தம் மட்டுமே நிறைவேறப்படுகின்றதாக இருக்கிறது. இறைவனுடைய வார்த்தைகள் மட்டுமே கடைபிடிக்கப்படுகின்றதாக இருக்கிறது. When we are led by the Spirit, it is only the will and the work of God that is accomplished in and through the life of that person. எப்பொழுது சத்திய ஆவியானவர் நமக்குள் இல்லையோ, இறைவனுடைய வார்த்தை நாம் கீழ்ப்படியவில்லையோ, அப்பொழுது சத்திய ஆவி நமக்குள் இல்லை என்பதுதான் இதற்கு அர்த்தமாக இருக்கின்றது. சவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் கூறுகின்றார், சவுல் இறைவனுக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது இவனை ராஜாவாக்கியது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கின்றது, என்னுடைய வார்த்தையை மீறி நடந்தான் என்று சொல்லி இறைவன் கூறுகின்றார். 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், இறைவனுடைய ஆவி சவுலை விட்டு நீங்கியது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எப்பொழுது நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு எதிர்மாறாக செயல்படுகின்றோமோ அப்பொழுது நமக்குள் வாசம் செய்கின்ற சத்திய ஆவியானவர் நம்மை விட்டு நீங்குகின்றவராக இருக்கின்றார்.
நம்மை வழிநடத்துகின்ற, நம்மை போதிக்கின்ற சத்திய ஆவியானவருக்கு நாம் இணங்கி நடக்கும்படியாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. எனவேதான் சங்கீதக்காரன் தாவீது கதறுகின்றார். 51ஆம் சங்கீதத்தில் தவறு செய்தால், தவறை உணர்கின்ற பொழுது அந்த பயம் அவனுக்குள்ளாக வருகின்றது. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதையும், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதையும் என்று சொல்லி கதறுகின்றார். Cast me not away from your presence, O Lord. Do not take your Holy Spirit from me. Restore unto me the joy of the salvation. அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சந்தோஷம் மீண்டுமாக எனக்கு திருப்பி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகின்ற சங்கீதக்காரனுடைய உள்ளத்தை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் நடக்கின்ற பொழுது சத்திய ஆவியானவர் நமக்குள் இல்லை என்பதை நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் சத்திய ஆவியானவர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுகின்ற பொழுது அவர் நம்பிக்கை தருகின்றவராக, புது வாழ்க்கையின் வழியாக நம்மை நடத்துகின்றவராக, நம்மை ஆற்றல் பெற செய்கின்றவராக, உலகத்தின் சவால்களை சந்திக்கத்தக்கதாக நம்மை பலப்படுத்துகின்றவராக அவர் இருக்கின்றார். நம்மிடத்துல கடவுள் எதிர்பார்க்கின்றது இந்த ஆசீர்வாதத்தை நாம் நமக்குரியதாக வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல். The condition is that you believe and you obey. விசுவாசிகளுடைய வாழ்க்கை விசுவாசத்தின் மீது இருக்கின்றது, நம்பிக்கை மீது இருக்கின்றது. வெளித்தோற்றமான காரியங்களில் அல்ல, நித்தியமான காரியங்களின் மீது நம்முடைய விசுவாசம். The believer's life, we walk by faith, depending on the internals. But the people of this world, on the contrary, they walk by sight, depending on the externals. விசுவாசனுடைய வாழ்க்கை விசுவாசத்தின் மீதும் நித்தியமானவைகள் மீதும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சத்திய ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக இருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் புது பலன் உண்டு, புது ஆற்றல் உண்டு, புது நம்பிக்கை உண்டு, புது வாழ்வு தந்து நம்மை நடத்துகின்றவராக, சத்தியத்தின் பாதையில் நம்மை நடத்துகின்றவராக, சோதனைகள் சவால்களை மேற்கொண்டு விசுவாசத்தை காத்து நடக்க அவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். All that is expected from a believer is trust and obey. விசுவாசித்து நாம் கீழ்ப்படிகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவர் வாசம் செய்து நமக்குள் கிரியை செய்து நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த நிலையிலே நித்தியமானவர்களை நாம் சார்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக நாம் யாவருமாக இணைந்தவாறு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்பித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாயிருக்கின்ற பரிசுத்த சபையும் பரிசுத்தமானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். ஆஞ்சாதீரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் திகையாதீரு
தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும் வெகுவாய் காஸ்தியாராய்ந்தும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். கருத்தாய் தெய்வதாயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாயர் மறவார். மெய்பக்தி உன்னில் மேற்கொண்டால் இரக்கமான கரத்தால் அழைத்து பாலிப்பார். என் நெஞ்சமே மகிழ்ந்தீரு, பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானுவேல் உன் கண்மாலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தமாகாதே. நாம் யாவருமாக இணைந்தவாறு பாமாலைகளில் 328ஆம் பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளில் 328ஆம் பாடல். A loving and caring God who continues to encourage, inspire, motivate and uplift us, we bow before your holy presence, Father, Son and Holy Spirit God. We thank you and praise you for ministering to us through your word and through the songs. Thank you, Lord, for continuing to encourage us in our life journey. Lord God, thank you for the promise of the Holy Spirit, who is the source of our hope, who is the source of our joy, who is the source of our life. Lord God, as we go through this difficult situations and circumstances in our lives, help us to remember that you are our ever-present help. You are a God who is always with us, to journey with us, to comfort us, to strengthen us, to enable us to honor Christ and to live for Christ. Lord God, we at this time pray for the St. Thomas Church, all the members of our church. Especially, Lord, we remember the people who are old, who are bedridden, who are going through difficult situations because of this COVID-19 pandemic, people going through economic problems. Lord God, in your mercy we pray you would continue to be their Jehovah Jireh. Lord God, you would provide for them the needed resources, the blessing of good health and strength, and also trust in you to depend upon you, Master. Lord, thank you for the way you have sustained us. We do remember all the children of our church, the youngsters of our church, as they are preparing themselves for the forthcoming exams. Lord God, grant them your wisdom to prepare themselves appropriately and boldly face the examinations and come out in flying colors to honor your name, Master. Lord, we also want to remember at this time the doctors, the nurses, the healthcare professionals, the people who are cleaning our vicinities. Lord, we pray that you would continue to strengthen them,
protect them from this coronavirus, and continue to bless them and their families, Lord, as they work in bringing healing and restoration to the people suffering. We pray you grant wisdom to the decision makers, our chief ministers, our prime minister, and all those who are concerned about this pandemic, that, Lord, through your guidance, they may be able to overcome this pandemic. Father God, we once again want to thank you for hearing and answering our prayers. We commend ourselves unto your gracious hands. Continue to help us and lead us. We offer this prayer with thanksgiving. In Jesus' precious name we pray. Amen. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அன்பும் ஆசீர்வாதம் ஐக்கியமும் திருவுருவும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக.